உயிரை காவு வாங்க தொங்கிக் கொண்டிருந்த மின்கம்பி. 11ஆம் வகுப்பு மாணவியின் உயிரை குடித்த பரிதாபம். ஐயோ, என் உயிரை எடுத்துக்கிட்டு என் பிள்ளை உயிரை விட்டிருக்க கூடாதா என வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு அழுத பரிதாபம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே என் சண்முக சுந்தராபுரம் பகுதியை சேர்ந்த கருத்தபாண்டி பானுமதி தம்பதியின் மகள் அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு முடித்திருக்கும் மாணவி அடுத்த நாள் பள்ளி திறப்பு என்ற நிலையில் மிகவும் சந்தோஷமாக பள்ளி திறப்புக்கு தயாராகி இருந்தாள். அப்பகுதியில் உள்ள தண்ணீர் குழாயில் துணி துவைத்துக் கொண்டிருந்ததாக சொல்கிறார்கள். அப்போதுதான் அவரது தலைக்கு மேலே சென்று கொண்டிருந்த மின்சார கம்பத்தின் வயர் திடீரென அருந்து அந்த மாணவியின் மீது விழுந்திருக்கிறது. இவ்விபத்தில் சம்பவ இடத்திலேயே மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மின்சாரத்தை நிறுத்த கூறி அந்த மாணவியின் உடலை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில் உடற்கூராய்வுக்காக அந்த மாணவியின் உடல் அனுப்பப்பட்டது. அப்பகுதியில் இருக்கும் மின்சார வயர்கள் தாழ்வாக செல்வதாக ஏற்கனவே பலமுறை மின்வாரியத்திடம் அப்பகுதி மக்கள் புகார் கொடுத்திருந்ததாகவும் அதனை உடனடியாக சீர் செய்திருந்தால் இந்த மாணவியின் உயிர் பறிபோயிருக்காது என்றும் அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டினர். மாணவியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த மாணவி விளையாட்டு போட்டிகளிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கியதாக மாணவியின் தோழிகளும் பெற்றோர்களும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.